வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிப்படையான ஒரு அதிர்வு தரக்கூடிய ஒரு ஆபரேஷனை எஸ்பி வேலுமணி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை பற்றியும் இன்னும் 6 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரலாம், இப்பையிலிருந்தே தேர்தல் பணிகளை ஆரம்பிங்க என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அதிமுகவின் இப்போதைய அறிவிப்பின்படி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி அவருடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை ஜூன் 28 அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் கூட்டினார். சுமார் 1000 பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகளும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓரிரு நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் அதிமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அந்த கூட்டத்தில் பேசிய வேலுமணியின் ஆதரவாளர்கள் நீங்க தான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக உச்சரிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு வேலுமணியும் சில விஷயங்களை அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. இந்த கூட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி அவர்கள் அளித்த தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே தாவேக அரசை எதிர்த்து வாக்களித்தார். ஆனால் அதிமுகவில் இருந்து கொண்டே எஸ்பி வேலுமணி தலைமையிலே 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை ஆதரித்து வாக்களித்தாங்க. இந்த நிலையில ஆதரித்து வாக்களித்த 25 பேர் மேல கட்சி தாவல் தடை சட்டப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் எடப்பாடி தரப்பில் சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில அடுத்த டெவலப்மெண்ட்டாக அதுல 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. வேலுமணி தலைமையில் 21 பேர் மீண்டும் எடப்பாடியிடம் வருத்த கடிதம் கொடுத்து மீண்டும் வந்து இணைந்தாங்க. என்ன அவங்க டிமாண்ட் வச்சாங்கன்னா, அவர்கள் தாவேக அரசை ஆதரித்த காரணத்துக்காக வேலுமணி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை அவர்களுடைய கட்சி பதவியில் இருந்து நீக்கினார் எடப்பாடி. அந்த பழைய பதவிகளை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி கிட்ட வேலுமணி நேரடியாகவே வேண்டுகோள் வச்சாரு. நான் பார்க்குறேன்னு எடப்பாடி சொல்லியிருந்தார். ஆனால் ஓரிரு நாட்கள் முன்பு ஏற்கனவே நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அமைப்பு செயலாளராக மாற்றிவிட்டு அந்த மாவட்டங்களுக்கு 2 தொகுதி 3 தொகுதி என மாவட்டங்களை பிரித்து அதற்கு புதிய மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இது வேலுமணியை கடுமையாக கோபப்படுத்திவிட்டது. இந்த பேக்ரவுண்டில் தான் அவருடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை கூட்டத்தை தொண்டாமுத்தூர் அந்த பகுதியில் ஜூன் 28 மாலை 6:15 மணியிலிருந்து இரவு 8:45 9 மணி வரை அந்த ஆலோசனை கூட்டத்தை வேலுமணி நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இருந்ததே அன்றி எடப்பாடி பழனிசாமி படம் இல்லை. அந்த கூட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல நிர்வாகிகளும் காரசாரமாக பேசியிருக்காங்க. வேலுமணி அந்த கூட்டத்தில் பேசும்போது பல முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது, எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி, அமைப்பு செயலாளர் பதவி எல்லாமே அம்மா இருக்கும்போதே கொடுத்துட்டாங்க. எனக்காக புதிதாக யாரும் பதவி கொடுக்கல. அம்மா இருக்கும்போது எனக்கு அளிக்கப்பட்ட பதவிகள் தான் இவையெல்லாம். இன்னும் சொல்ல போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றுதான் நாம் எல்லாம் உழைச்சோம். அதுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அவர்கிட்ட வச்சோம். அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கிட்ட வச்சோம். ஆனா அவர் எதையுமே ஏத்துக்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதிமுகவை பலப்படுத்தணும்ட்டு நாங்கள் அப்பயே சொன்னோம். அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா 2021 நம்ம அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கோம். அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சோம். ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டாரு. இப்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இருக்காரு, அவர் அதிமுகவில் என்ன சேர்த்துங்க அப்படின்ட்டு கெஞ்சாத குறையாக கேட்டார். ஆனால் எடப்பாடி அவரை பொருட்படுத்தவே இல்லை. இப்படிப்பட்ட இந்த நிலையில இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிகே அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்மளோட கூட்டணி அமைக்க முன் வந்தாங்க. முதல்ல நான் தான் அவங்கள்ட்ட பேசினேன். 90 சீட்டு எங்களுக்கு வேணும் என்று முதலில் கேட்டாங்க. நான் போய் எடப்பாடி யார்கிட்ட இதை சொன்னேன். இல்லை அவ்வளோலாம் ஒத்துக்க முடியாது என்று எடுத்த எடுப்பிலேயே அவர் மறுத்து விட்டார். அதுக்கப்புறம் அவங்க 70 சீட்டு அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்தாங்க. இதையும் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன். அப்போது அவங்க இன்னொரு கோரிக்கையும் வச்சாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்ட்டு நம்ம அறிவிக்க வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லுவோம் என்று விஜய் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையும் எடப்பாடியிடம் சொன்னேன். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் பிறகு சரி, அதிமுகவை நம்ம பலப்படுத்துவோம், வெளில போன ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்தால் போதாது, கட்சிக்குள்ள கொண்டு வரணும், சின்னம்மாவை
நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும் என்றெல்லாம் பல்வேறு ஆலோசனைகளை அதிமுகவிலிருந்து பல்வேறு ஜாம்பவான்கள் வெளியே போயிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து அதிமுகவை பலப்படுத்தினாலே நாம் 2026 ஆட்சியை பிடிச்சிடலாம் என்றெல்லாம் நான் எடுத்து சொன்னேன், நம்மளாம் எடுத்து சொன்னோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் கேட்பதாக இல்லை. இப்படிப்பட்ட இந்த நிலையில நம்ம கிட்ட அவங்க கேட்டது போக இன்னைக்கு நாம அவங்கள்ட்ட கேட்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதாவது விஜய் கட்சிக்காரங்க ஏற்கனவே நம்மள்ட்ட கூட்டணி கேட்டாங்க, இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு. இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் எடப்பாடி தான். அவர் இந்த கட்சியை என்ன பண்ண நினைக்கிறாரு நமக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இப்படியே வச்சிருந்து 2வது இடம் 3வது இடத்துல உள்ள கட்சியாவே இதை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அதை நாங்கள் விட மாட்டோம். அதிமுகவை ஆளுங்கட்சியாக்குறது தான் நம்ம லட்சியம். அதனால என்னுடைய பேச்சை கேட்டு என்னோடு வந்த கிட்டத்தட்ட 30 மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு பதவி இழந்துட்டாங்க. அவங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தா அது எதுக்கு டம்மி பதவி? எனக்கு கொடுத்த பதவியே டம்மி பதவி தான். அதனால மீண்டும் ஏற்கனவே நாங்கள் வகித்த பதவிகளை கொடுத்தால்தான் கட்சி பணி ஆற்ற முடியும் என்று எடப்பாடியாரிடம் கடிதம் எழுதி கொடுக்க போறோம். அவர் அதை எப்படி அணுகுகிறார் என்பதை பொறுத்து நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எஸ்பி வேலுமணி இந்த கூட்டத்திலே ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். நான் அங்கே போறேன் இங்கே போறேன் நம்பாதீங்க, நம்ம கட்சி இன்னைக்கு அதிமுக தான் என்றும் இந்த கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். ஆக எங்களுக்கு பழைய பதவிகள் வேண்டும் என்று எடப்பாடியிடம் நேரடியாக வேலுமணி கோரிக்கை வைக்க இருக்கிறார். அப்படி அதை எடப்பாடி ஏற்காவிடில் அவரோடு வந்த 30 மாவட்ட செயலாளர்களையும் மீண்டும் அவர்களோடு ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவை எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி எடுப்பார் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலே ஒரு அதிர்வு கலந்த ஒரு பரபரப்பாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜூன் 28 மாலை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இணைந்து விட்டாரு. அவருடைய ஆதரவாளர்களோடு அந்த விழாவை நீத்தி வச்சிருந்தாரு. அந்த விழாவில் கலந்துகிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் 2 மாதமோ 3 மாதமோ 5 மாதமோ 6 மாதத்திலோ சட்டமன்ற தேர்தல் வரும், அதனால இப்போதிலிருந்தே நாம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஸ்டாலின் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல. இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரும்ட்டு ஏற்கனவே ஒரு 5-6 முறை அவர் பேசிட்டாரு. மீண்டும் இவ்வாறு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு அந்த கூட்டம் ஒரு அப்ளாஸ் பண்றாங்க. எதனால ஸ்டாலின் தொடர்ந்து இப்படி பேசுறாரு என்று நாம் திமுக வட்டாரத்திலேயே விசாரித்த போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கோம், திமுக தொண்டர்கள் இப்போது சோர்வாக இருக்கிறாங்க, அதை ஸ்டாலின் உறுதிப்படுத்திட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்ல ஆகஸ்ட் மாதம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடந்துச்சு. அப்போ அந்த ரெய்டின் போது அந்த ரெய்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசை கண்டித்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வேலுமணி வீட்டு வாசல்ல கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. அதிமுகவோட கேடர்கள் இவ்வளவு ஆவேசமாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு செய்தியாக மாறிச்சு. இதே போல இப்போது எப்படி அதிமுக ஆட்சியில் வேலுமணி ஒரு முக்கியமான அமைச்சராக அப்படி இருந்தாரோ, அதே போல 2021-26 ஆட்சியில வேலு ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேலுமணியை விட வேலு இந்த ஆட்சியில ரொம்ப முக்கியமான அமைச்சராக இருந்தாரு. அவருடைய வீட்டில் ரெய்டு நடந்த போது திமுக தொண்டர்கள் ரியாக்ஷன் என்ன? யாராவது ஒரு 100 பேர் வந்தாங்களா? வேலு வீட்டின் முன்னு நின்று விஜய் அரசை எதிர்த்து கோஷம் போட்டார்களா என்றெல்லாம் பார்த்தால் அப்படி எதுவுமே இல்லை. சில வழக்கறிஞர்கள் தான் வேலுவின் வீடு தேடி வந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கூட்டம் தான் இருந்ததை தவிர திமுக தொண்டர்கள் இந்த வேலு வீட்டில் நடந்த ரெய்டை உள்ளபடியே அவர்கள் ஆவேசமாக தன்னெழுச்சியாக எதிர்க்கவில்லை. ஏனென்றால் வேலு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடப்பதை திமுக தொண்டர்கள் உள்ளூர ரசிக்கிறார்கள் என்பதுதான் ஸ்டாலினுக்கு சென்று சேர்ந்திருக்க கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஆக நம்மளோட அரசின் அமைச்சர்கள் மீது இப்போதைய ஆளுங்கட்சி வழக்கு போட்டு சோதனை நடத்துகிறது. இதை திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் உள்ளூர ரசிக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இந்த சில சம்பவங்கள் மூலமாக ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தேர்தல் வரும், இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வரும், 100% இப்போதே உழைக்க ரெடியாகுங்க என்று சோர்ந்து கிடக்கிற திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை ஸ்டாலின் பேசியிருக்கலாம் என்று அறிவாலய வட்டாரத்திலேயே கூறுகிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.